வணக்கம், எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் எழுதிருந்தீங்க எனக்கு, நீங்கள் நிறைய ஸ்பெஷல் டிஷ் சொல்லித்தரீங்க, பட் எங்களுக்கு சில சிம்பிள் டிஷ்ஷஸே நாங்கள் வெளியில் சாப்பிட்றப்போ வித்தியாசமாக இருக்குது, வீட்டில் பண்ணுறப்போ அந்த டேஸ்ட் வரல, அந்த மாதிரி சில டிஷ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. ஆனால் அதையே ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷனல் ஷெஃப் பண்ணுறப்போ அதில் என்னென்ன யூனிக் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் ஆட் பண்ணுறாங்க, அதனால அந்த டிஷ் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சவ் சவ் கூட்டு. ஒரு தாலி மீல்ஸில் நீங்கள் லஞ்சில் ரொம்ப காமனாக இருக்கிறது ஒரு கூட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் கூட்டுனா வீட்டில் ஃபஸ்ட் டைம் சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கே, இன்னொரு வாட்டி கொடுங்கன்னு கேட்கணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் கூட்டு. அதை எப்படி பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐம் ஷெஃப் சுந்தா. வெல்கம் டு ரெசிபி செக்அவுட். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சவ் சவ் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான், அதை பீல் பண்ணி வெட்டிக்கிறேன், டைஸ் பண்ணிவிட்டு அதோட பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் நான் இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்கிற ரேஷியோவில் பண்ணிடுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், தேங்காய், திருகின தேங்காவையும் கொஞ்சம் ஜீரகத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், பட் ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம கூட்டுக்கு தேவையான பேஸ் இப்போது ரெடி. அடுத்து இப்போ நம்ம குக்கிங்க்கு போயிடுவோம். கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். அதாவது கோகோனட் ஆயிலில் குக் பண்ணால் அதோடய ஃப்ளேவரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் கோகோனட் பேஸ் ஆட் பண்ணுறோம், அதனால் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறது ஒரு ஆப்ஷனல். ஸோ ஐ பர்சனலி ப்ரிஃபர் கோகோனட் ஆயில். உங்களுக்கு நீங்கள் கோகோனட் ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் குக்கிங்க்கு மற்ற ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போது ஆயில் சூடானோடனே நான் என்ன பண்ணுறேன், இதில் கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டு இப்போ வரிசையாக நான் வதக்குறேன். பூண்டு, சாப்டு பூண்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு யூனிக் ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி பச்சை மிளகா வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளேவர். ஸோ யூஸ்வலாக அது வந்து காஞ்ச மிளகா நம்ம போட்டாலும், பட் பச்சை மிளகா வதக்கிறப்போ அது ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதையும் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ்லாம் ஆட் பண்ணி இப்போ வதங்கி வந்தோடனே கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போது அந்த ஆனியனில் இருக்கிற வாட்டர் வெளியே வந்து ஈஸியாக நமக்கு வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடியும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் மஞ்சள் பொடி வந்து பாயில் பண்ணுறப்ப ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு அதெல்லாம் இது வதக்கிட்டு இந்த ரா ஃப்ளேவர் போயிடும். இப்போது கொஞ்சோண்டு பெருங்காய பொடியை நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் தக்காளியும் நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கிறோம். பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மிக்ஸை கொஞ்சம் வதக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஒரு பாயிலிங் டைம் கொஞ்சம் கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிரும் மசாலாஸோட. ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், இந்த நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற சவ் சவ் மற்ற பருப்பு இதெல்லாம் இப்போ ஆட் பண்ணி ஒரு பாயிலுக்கு நான் விடுறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு பாயிலாகி நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு மசாலாவோட. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்கிற கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இந்த கோகோனட் ஆட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காகும் அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பாயிலுக்கு விடணும். ரொம்ப கொதிக்க தேவையில்லை, எல்லாமே வெந்துருச்சதில். ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஈவன் பாயிலிங், ஸோ ஒரு 1 minute அந்த மாதிரி ஜஸ்ட்டு சிம்மர்லேயே நீங்கள் பாயில் பண்ணலாம். எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அது தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது பர்ஃபெக்டான ஒரு கூட்டு ரெடி. இந்த டைமில் என்ன பண்ணுறேன், நான் சாப்டு கொரியாண்டரை இதில் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு நான் செக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பர்ஃபெக்டான ஒரு கூட்டு ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கலர்ஃபுல் இருக்குது, அதே மாதிரி இந்த ஃப்ளேவர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட் பார்த்துட்டோம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஒரு நார்மல் கூட்டு ஜஸ்ட்டு ஒரு பாயில் பண்ணி அதில் ஏதோ தாளித்து கொட்டாமல் அதை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம இந்த டிஷ்ஷில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் சவ் சவ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? 2-3 விஷயம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது எல்லாத்தையும் பண்ணுனா கூட்டு அப்படின்னு இல்லாமல் இந்த கார்லிக்கு, அதே மாதிரி இந்த க்ரீன் சில்லிஸு அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் பர்ஃபெக்டாக இந்த காம்பினேஷனை வந்து 2ஆக பிரித்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக பண்ணுற கூட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, வீட்டில் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருந்தால் அதில் #ரெசிபி செக்இன் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோ இல்லை ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தாலும் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட வித்தியாசமாக எப்படி பண்ணலான்னு சொல்லிக் கொடுக்குறேன். இன்னொரு நாள் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.